ஜூன் 29. இன்று திருத்தூதர்கள் புனித பேதுரு மற்றும் பவுல் அவர்களின் திருவிழா. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, வசனங்கள் 13 முதல் 19 வரை. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் இருவரும் இரு துருவங்கள், இரு தூண்கள். ஆம், இன்று நாம் கொண்டாடும் புனித பேதுரு, புனித பவுல் இருவருமே இரு துருவங்களாக, அதே வேளையில் திருச்சபையின் சரிநிகர் வணக்கம் பெறும் இரு தூண்களாக திகழ்வதை உணர்ந்து வியந்து இறைவனை போற்றுவோம். பேதுருவுக்கும் பவுலுக்கும் உள்ள இடைவெளி மிக பெரிது. வேற்றுமைகள் ஏராளம். பவுல் படித்தவர், பேதுருவோ ஒரு பாமரர். பவுல் திருச்சட்டம் அறிந்த பரிசேயர், பேதுரு திருச்சட்டம் அறியாத மீனவர். பவுல் அறிவாற்றல் மிக்கவர், பேதுரு உணர்ச்சிமயமானவர். பவுல் வரலாற்று இயேசுவை கண்டதே இல்லை, உயிர்த்த இயேசுவை மட்டுமே அனுபவித்தவர். பேதுரு இயேசுவோடு 3 ஆண்டுகள் உடன் அலைந்தவர். பவுல் பயணங்கள் பல செய்து புற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவித்தவர். பேதுருவோ யூதர்களுக்கு மட்டுமே அதிகமாக போதித்தவர். இருப்பினும் இருவரும் திருச்சபை ஒன்றாக மதிக்கின்றது, வணங்குகின்றது. காரணம், இருவரும் இயேசு ஆண்டவர் மீது கொண்ட அளப்பெரிய பற்று. அதை முன்னிட்டே அவர்களாற்றிய தியாகங்கள். இவர்களின் உழைப்பினாலும் சான்றினாலும் இன்று திருச்சபை ஆள் போல் தழைத்து நிற்கின்றது. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இருவேறு துருவங்களாய் இருந்த பேதுருவையும் பவுலையும் திருத்தூதர்களாக அழைத்து பெருமைப்படுத்தினீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. அவர்களைப் போல நாங்களும் உமது பெருமை மிகு சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.